ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். நான் உங்களோட ஆக்சுவலாக கார்த்திக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன். அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ப்ளவுஸும் அது வந்து ப்ளவுஸும் ஸ்கர்ட்டு மட்டும் ஒரு ப்ரைட்டான டைப்லையும் அண்ட் வந்து சாரீ வந்து ஒரு லைட்டான இதில் தான் வந்து சாரீ இது பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன். அது மாதிரி ஸ்கர்ட்டும் அதே மாதிரி தான் லைட்டாக ப்ளூ இது ஷேட் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ளவுஸாக தான் நான் எடுத்திருக்கேன். இது என்னோட வந்து ப்ளவுஸோட ஃபுல் டிசைன்ஸ். இது சாரீ வந்து பிளெயின் அப்படின்றதுனால அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக அட்ராக்டிவாக எடுத்து காட்டும். அதனால தான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சாரீ வந்து ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா சாரீ ஹெவி சாரீ போடலாம். ஃபுல் வேர் ப்ளவுஸ் போடுன்னு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பட்டு சாரீ யூஸ் பண்ணலாம். அப்போ அப்படி இருக்கும்போது இது ஹெவி ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் வந்து ஹெவி ஒர்க்குனால லைட் வெயிட் சாரீ நம்ம வந்து வேர் பண்ணோம். பிளெயின் சாரீ, லைட் வெயிட் சாரீ, ஒரு ப்ளவுஸ் வந்து டார்க்காக இருக்கா, அப்போ சாரீ வந்து நார்மல் கலரில் வந்து நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா லைட் கலரில் சாரீ வந்து அப்படி வேர் பண்ணோம் அப்படிங்கும்போது இன்னும் அட்ராக்டிவாக அழகாக வந்து எடுத்து காட்டும். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி வந்து வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். அண்ட் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ராமா கிரீன் லைட் கலரில் இருக்கும். நல்ல ஒரு ராமா கிரீன், நல்ல ஒரு லைட் வெயிட் சாரீன்னு சொல்லலாம். நல்ல ஒரு லைட் வெயிட் சாரீ. கரெக்டாக இந்த ப்ளவுஸும் இந்த சாரீக்கு வந்து இது மேட்சடாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த இதை வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக வேர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். நம்ம வந்து ஹெவி ப்ளவுஸுக்கு வந்து நம்ம லைட் சாரீ இது வேர் பண்ணும்போது ஒரு சூப்பர் லுக் கொடுக்கும். அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து நான் வேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் எப்பயும் போலேயும் என்னோடய ஹைட்டுக்கு தந்தாப்பில் வந்து என்னோடய சாரீ இதை மடித்து லைட்டாக இதை ஒன்று வந்து இதில் சொருகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இதில் வந்து பிளேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்மியாக தான் எடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து லைட் வெயிட் சாரீனால பிளேட் வந்து லைட் வெயிட் சாரீ பிளைன் சாரீக்கு வந்து பிளேட் நிறையா எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து பிளேட் ஹெவியாக ஒரு எடுத்து தான் நான் வந்து வேர் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு லுக்கே இந்த ஒரு இந்த நூல் மாதிரி நம்ம கொட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கொஞ்சம் இதுதான் வந்து அழகு. ப்ளீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெவி ஒரு லைட்டாக அதாவது சிம்பிளாக சின்ன சின்னதாக நம்ம எடுக்க போகிறோம். ப்ளீட் வந்து இந்த லென்த்துக்கு நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இந்த கேப்புக்கு தான் ஒரு சின்ன சின்ன ப்ளீட்டாக எடுக்கும்போது ஒரு அழகாக தெரியும். கீழே வந்து நம்ம அந்த பார்டர் லைன் வந்து பார்க்கும்போது அழகாக தெரியும். சாரீ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளீட் எடுக்கிறது எப்படி வந்து வேர் பண்ணுறது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இது நான் ஃபங்க்ஷன் அப்படின்னால நார்மலாக வந்து ஒரு ஹிப்பு கொஞ்சம் லைட்டாக இதாகிற மாதிரி ஒன்று இங்கே வரையும் மட்டும் தான் எடுத்திருக்கேன், ஃபுல்லாக எடுக்காமல்.
தெரிஞ்சிருக்கும் ப்ளீட் எடுக்கவும் கீழே வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் பெரிய ப்ளீட்டாக எடுத்தால் அந்தளவுக்கு அழகாக தெரியாது. அதனால தான் வந்து ஒரு சின்ன ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து ஒரு பிளெயின் சாரீக்கு வந்து ஒரு லுக்னஸ் நல்லா கொடுக்கும் பிளெயின் சாரீக்கு வந்து. அண்ட் அப்படியே வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஓவராலாக வந்து இங்கே வந்து நான் இது பண்ணாமல் சைடு ரொட்டேனாக நான் கொண்டு போகிறேன். நேருக்கு நேராக ஹிப்புக்கு நேராக இது பண்ணாமல் சைடு ரொட்டேனாக கொண்டு போய் அதை வந்து சொல்லிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ ஒரு அழகாக இதாக தெரியுது அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்து எப்படியுமே ஒரு சின்ன இந்த இது இருக்குது. அது அப்படியே ரொட்டேனாக பின்னாடி கொண்டு வந்து இந்த சைடுலே சொல்லிக்கிட்டோம் அப்படின்னும்போது ஒரு ரொம்ப இதாக தெரியும். இங்கே வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தூக்கி எடுத்து தெரியுற மாதிரி இருக்கும் இப்போ மட்டும். அதனால் பின்னாடி சுற்றி கொண்டு வந்து இந்த சாரியில் இங்கே வந்து ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவராலாக வந்து அந்தளவுக்கு தெரியல. பார்த்தீங்களா, இப்போ இந்த லுக்னஸை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீட் வந்து முந்திக்கு வந்து நம்ம எடுக்க போகிறோம். நான் வந்து சின்ன ப்ளீட்டாக தான் எடுக்கிறேன். பார்த்தீங்களா, சின்ன ப்ளீட்டு. லேயர் இதுவுமே வந்து அழகாக தெரியும். அந்த பிளெயின் சைடில் வந்து நம்ம வந்து ப்ளீட் எடுக்கும்போது இந்த லேயர் வந்து அதுவாகவே அழகாக தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து இது வந்து இந்த பிளெயின் சாரீ வந்து நம்ம லைட் வெயிட் சாரீ வேர் பண்ணும்போது அது ஒரு லுக்னஸ் கொடுக்கும். அது அப்படியே வந்து சேஃப்டி பின் வச்சு நான் நல்லா பின் பண்ணிக்கிறேன். சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓவராலாக வந்து இதிலே ஒரு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து இது பின்னாடி சொல்லணும்லாம் இல்லவே இல்லை. ஓகேங்களா, இந்த ப்ளவுஸ்க்கும் இந்த சாரீ இருக்குது, இந்த ப்ளீட் நான் எடுத்ததுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட் வந்து இதுதான். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு பண்ணி காட்டியிருக்கேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா கரெக்டாக எடுத்து கீழே இது பண்ணி பின்னாடியே காட்டுறேன். ஒரு துணி எதுவுமே இல்லை, இப்படி இருக்கிறது சேர்த்துக்கும் கரெக்டாக நான் இது பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது தேவையில்லை, அழகாக இது பண்ணுறதுக்கு. ப்ளீட்டுமே வந்து ஒன்று போல் எடுத்துட்டோம்னா இந்த ஒரு பிளைன் சைடில் வந்து அந்த ஒரு லுக்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.